ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது ரிலீஸ் ஆயிருக்க அக்னிவீர் இன்டெக் 01/2025 அந்த ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து டெம்பரரி பேசிஸ், அதாவது அக்னிவீர்னாலே 4 இயர்ஸ் தான் கான்ட்ராக்ட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3500 வரைக்கும் இருக்குது. சேலரி வந்து அஸ்பர் நார்ம்ஸ்னு போட்டிருக்கு. அதாவது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கும் ஒரு சேலரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் டேட் வந்து 17 January 2024 மார்னிங் 11 o'clock இருந்து லாஸ்ட் டேட் வந்து February 6, 2024 மார்னிங் 11 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, agnipathvayu.cdac.in. இந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் போத் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஃபார் அக்னிவீராயு இன்டெக் 2025, ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு தான் அண்டர் அக்னிபாத் ஸ்கீம். ஸோ அக்னிபாத் ஸ்கீம்னாலே அந்த 4 years டெம்பரரி, அதுதான் வந்து அதோட மீனிங். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் டேட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 17 January 2024 6 February 2024. ஆன்லைன் எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 March 2024, 2 months டைம் இருக்குது. ஸோ செலெக்ஷன் வந்து மெரிட்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த வழியிலையுமே ட்ரை பண்ண முடியாது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெரிட் பேஸ்ட், உங்களோட மார்க்ஸை வச்சு தான் வந்து இந்த செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் யார்ட்டையும் நீங்கள் வந்து காசு கொடுத்தோ அல்லது லஞ்சம் கொடுத்தோ இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அது கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இது முக்கியமான செக்ஷன், இதை செக் பண்ணிக்கிங்க. உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த் வந்து 2 டேட்டுக்கு இடையில் பிறந்திருக்கணும். அது எந்த டேட்டுனா 2 January 2004 to 2 July 2007. ஸோ உங்களோட பர்த் டேட் வந்து இந்த 2 டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாலும் உங்களோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷன் நல்லா பார்த்துங்க. நம்பர் 6. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 3 R கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் பாஸ் இன்டர்மீடியட் 10+2 ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ பயோமேத்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் உங்களோட மார்க்ஸ் வந்து மினிமம் 50% இருக்கணும். அதே போல் இங்கிலீஷில் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி இதனால கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 3 years டிப்ளமோ, அதுலேயும் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ்லேயும் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துங்க. அல்லது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 2 years வெக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் வந்து 50% மார்க்ஸின் உங்களோட சப்ஜெக்ட்லேயும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பார்த்துக்கங்க. அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஸோ மேலே நம்ம பார்த்தா வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், இது வந்து +2, ஸோ இன்டர்மீடியட் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இன் எனி ஸ்ட்ரீம் ஆர் சப்ஜெக்ட்ஸ், ஸோ எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ +2ல் சில பேர் வந்து பயோமேத்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஸோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து 50% மார்க்ஸ் அக்ரிகேட் இருக்கணும். இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க்ஸ் இருக்கணும். அல்லது வெக்கேஷனல் கோர்ஸ், ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று இருக்கணும். அல்லது பாஸ்ட் 2 years வெக்கேஷனல் கோர்ஸ், ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ மேண்டேட்ரி. இது ஒன்ஸ் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும், அதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் செக் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்கணும், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 152.5 cm இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 152 cm இருக்கணும். அதே போல் வெயிட் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்றாப்புல ப்ரொபோஷனலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு, ஹியரிங், டென்டல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி டெஸ்ட் இருக்குது. விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஐசைட்டை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜி செக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஒரு சர்ஜரி அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அது இருந்துச்சுன்னா இந்த சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே போல் பாடி டேட்டூஸ் இருக்கக்கூடாது. கன்சம்ஷன் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்ஸ், ட்ரக்ஸ் எடுத்து அதில் ஏதாவது நீங்கள் வந்து
மாட்டிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸையும் செக் பண்ணிக்கிங்க. எம்ப்ளாயபிலிட்டி 14th நம்பர் 14 பார்த்துக்கங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஒர்க்குன்றதை ஆஃப்டர் செலெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியும். ட்ரைனிங் ஆன் பீயிங் என்ரோல் அக்னிவீர் வில் பி இம்பார்ட்டன்ட் மிலிட்ரி ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். லீவ் டீட்டெயில்ஸ் வந்து ஆனுவல் 30 days லீவ் இருக்கும். சிக் லீவ் வந்து உங்களோட மெடிக்கல் அட்வைஸ் படி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக என்னெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் அது உங்களுக்கு கிடைக்கும். பே அண்ட் அலவன்சஸ் அண்ட் அலைட் பெனிஃபிட்ஸ். அக்னிவீராயு enrolled under the scheme will be paid in அக்னிவீராயு பேக்கேஜ் ஆஃப் rupees 30,000 per month will be a fixed yearly increment. ஸோ ஒவ்வொரு இயரும் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டெர்மினல் பெனிஃபிட்ஸ் சேவா நிதி பேக்கேஜ். ஸோ உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்டும் இருக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 30,000 per month. கையில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 21,000 கிடைக்கும். ஸோ 9,000 வந்து கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர்ஸ் கார்பஸ் ஃபண்ட், அதில் வந்து 30% ஆட் ஆயிரும். ஸோ அந்த 30% 9,000. கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,000 ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபண்டு. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3,000 இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ 33,000 வந்து உங்கள் மந்த்லி சேலரி, அதில் வந்து உங்கள் கையில் கிடைக்கிறது 23,100. இந்த ஃபண்டுக்கு வந்து 9,900 ஆட் ஆயிரும். கவர்மெண்ட் ஒரு 9,900 போடும். தேர்ட் இயர் வந்து 36,500. உங்கள் கையில் கிடைக்கிறது 25,500, அதாவது 25,550 எக்ஸாக்ட்லி. அந்த அக்னிவீர்ஸ் கார்பஸ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,950 வந்து ஆட் ஆகும். கவர்மெண்ட்லேருந்து சேம் அமௌண்ட் ஆட் ஆகும். ஃபைனல் இயர் ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி 40,000, கையில் கிடைக்கிறது 28,000, ஃபண்டில் ஆட் ஆகிறது 12,000, கவர்மெண்ட்லேருந்து ஒரு 12,000. ஸோ இந்த ஃபண்டு வந்து ஒரு 5 lakh இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து போட்ட ஃபண்டு ஒரு 5 lakhs. ஸோ டோட்டலாக சேர்த்து இந்த 10.4 lakhs வந்து நீங்கள் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், டெத் அண்ட் டிசபிலிட்டி காம்பன்சேஷன். ஸோ அதுவும் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி உங்களுக்கு கிடைக்கும். அக்னிவீராயு ஸ்கில் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் வந்து நீங்கள் 4 years கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு ஃப்யூச்சரில் கிடைக்கிற ஜாப், நீங்கள் தேடுற ஜாபுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், இந்த ஜாபுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ், என்னெல்லாம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து டோட்டல் 60 minutes டியூரேஷன். அதில் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், அதில் வந்து சிபிஎஸ்சியோட 12th சிலபஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 45 minutes. கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்கும்னா இங்கிலீஷில் வந்து 12th சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அது அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் வந்து 85 minutes இருக்கும். அதில் வந்து ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பரில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ மார்க்கிங் பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து ஒரு மார்க் வந்து ஒரு ஆன்சருக்கும் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அன்அட்டம்ப்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதையும் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு 0 marks இருக்கும். ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா 0.25 marks வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ 1/4 வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதனால் தெரியாத கொஸ்டின் வந்து நீங்கள் விட்டுறது பெஸ்ட்டு. ஃபேஸ் 1 செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ சூன் ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் ஃபேஸ் 1 a cutoff will be applied on the normalized marks. ஸோ cutoff வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நியூ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் 2 ரவுண்ட் இருக்கும். ஸோ ஃபேஸ் 2 டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அட்டன் பண்ணுறதுக்கு ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கையில் கொண்டு வரணும். கலர் பிரிண்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ் 2 அட்மிட் கார்டு, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அதோட வந்து பிரிண்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அந்த பென்சில், எரேசர் இதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ இந்த செக்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கையில் கொண்டு வரணும். ஃபேஸ் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். பிஎஃப்டி, நேம்ஸ் ஆஃப் த ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் who qualify the online test shall be displayed on the CASB வெப்சைட். அந்த போர்ட்டலில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிஎஃப்டி அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பிஎஃப்டி 1 இருக்குது, அப்புறம் பிஎஃப்டி 2. ஸோ அதில் வந்து மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் அதுக்கேற்றப்பல மார்க்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2. ஆல் கேண்டிடேட்ஸ் who pass in physical fitness test will have to undertake adaptability test 2 as per the policy. ஸோ இந்த 33 நம்பர் 33 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 அது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட். ஹவு டு அப்ளை செக்ஷன் இங்கே இருக்குது. பட் ஆன்லைனில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எடுத்து காமிக்கிறேன். ஸோ எந்த வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது.
ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நம்பர் 37 டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. இதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சைஸ் இருக்குது, என்ன ஃபார்மேட்ன்ற டீட்டெயில்ஸும் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீ நம்பர் 38 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வந்து 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜென்ரல் ரூல்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 51 பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அல்லது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நம்ம வெப்பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் ஓடுது பாருங்கள். ஸோ அங்கே வந்து அந்த ஸ்டார்ட் டேட் 17 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 February வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்க் இங்கே வருது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் செக்ஷன் வருது. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே பட்டன் இருக்குது. கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூவாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்களோட நேம், உங்களோட 10th மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட், அதில் என்ன நேம், என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேலிடான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அது ரெண்டையும் இங்கே ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இங்கே ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனோன்னா உங்களுக்கு இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை வச்சு இங்கே வந்து லாகின் செக்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு இங்கே உள்ள லாகின் பண்ணிவிட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே போகும். அங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிடுங்க. பே பண்ணோன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அது உங்கள் இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க. இன்டர்வியூ போகிறப்ப செகண்ட் ஃபேஸ் 2 போகிறப்ப அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 February 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.